கிருபை வழங்குவதாக. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தருடைய நல்லவரை வார்த்தையை பார்க்கும்படியாக இருக்கிறார். இன்றைக்கு 1ஆம் தேதி இருந்ததுனால 12 மாதங்களும் தேவனாகிய கர்த்தர் நம்மை சிறப்பாக நடத்தி வந்த தேவனுக்கு அவன் நல்லவரை நாளை தினத்தில் நாங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது தேவனாகி கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்வாராக. ஜீசஸ் கிரைஸ்ட். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. ஜீசஸ் கிரைஸ்ட். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதத்திலே வேதனை இருக்காது என்பதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை குறித்து நாம் ஆசீர்வாதமாய் பார்க்க வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தர் தாமே 2 ஆசீர்வாதத்தை அங்கு வழியாக சொல்லப்படுகிறது. ஒன்று, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். 2வது, அவர் ஆசீர்வதித்ததிலே வேதனை அவர் கொடுக்கிறது இல்லை. வேதனையான காரியங்களை அவர் கொடுக்கிறது இல்லை. வேதனையான சூழ்நிலைகளை அவர் உருவாக்கி தருவதில்லை. அது உனக்கு யாதொரு வேதனையும் இருக்காது என்பதை குறித்துதான் நீங்க பார்க்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவனாகிய கர்த்தர் தாமே அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும். ஆனால் அவைகளை அவர் வேதனைக்காக உன்னை அவர் ஆசீர்வதிக்கிறாங்க. வேதனை உண்டாக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறது அல்ல. ஆசீர்வதித்தார் என்றால் நான் அந்த ஆசீர்வாதத்தோடு இருக்கபடியாக தான் தேவன் கிருபை செய்கிறார். எத்தனை பேர் இந்த நாளில் அப்படியே விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுதெல்லாம் அதை நாம என்ன பண்ண வேண்டும்? நன்றாக ஆமென் அல்லேலூயா சொல்ல வேண்டும். அப்போ உங்க வாழ்க்கையில நடக்கும். அவர் யாராக இருந்தாலும் சரி, எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர் பலன் உள்ளவரோ பலன் அற்றவர்களோ முதியோரோ இளையவரோ யாராக இருந்தாலும் சரி, வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, அவர் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதிர் வயதாச்சு உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன், இளையவனா இருக்கிறான், இவனை நல்ல பலனா இருப்பான், எனக்காக ஓடுவான், எனக்காக பாடுவான் அப்படின்னு சொல்லி அவனை மாத்திரம் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர்கள். அதனால சங்கீதம் 115 சொல்லுகிற வண்ணமாகவே என்னவென்றால் பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு ஒப்பினையாக நாம் பார்ப்போம் என்றால் ஆதியாகமம் புத்தகம் 24:35 வசனத்துல இவ்வாறு சொல்லுகிறது, ஆபிரகாம் என்னவானானா? முதிர் வயதானான். ஆபிரகாம் என்னவானா? முதிர் வயதானான். ஆனாலும் கர்த்தர் சகலத்திலும் அவனை ஆசீர்வதித்தார் என்று. சகலத்தையும் அவனை ஆசீர்வதித்தார். வயசாயிடுச்சு, இனிமே உனக்கு எதுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு அவர் சொல்லல, அப்படின்னு அவர் நினைக்கவும் இல்லை. அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் முதிர் வயதானான், அவன் என்ன பண்ணாராம்? சகலத்திலும் அவனை ஆசீர்வதித்தார். சரீர சுகத்திலும் மனதிலும் வேதனை இல்லாமல் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி தன் தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் விட்டு அவன் இனத்தார் எல்லாத்தையும் விட்டு ஒரு சிறிய பொருளை கூட அவன்
எடுத்துன்னு வரல. ஏன் தெரியுமா? கர்த்தரை நம்பி வந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வெறும் கையா வந்தான். இந்த பொருளை வச்சாச்சு எப்படியாச்சும் சமாளிச்சு சம்பாதிக்கலாம் என்று அவன் அந்த எண்ணம் கொள்ளாமல் கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்து வந்ததுனால தேவனாகிய கர்த்தர் அவருக்கு என்ன செய்தார் என்று சொன்னால், முதிர் வயதிலும் சகலத்திலும் அவனை ஆசீர்வதித்து வந்தார் என்று அந்த வசனம் சொல்லுது. எழுந்தவர் வாசிங்க பார்ப்போம், மற்றவர்கள் தெளிவுபடுத்தும்படியாக. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் உண்மையையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றார். நல்லா கவனிக்கணும். முதிர் வயது ஆன பொழுது ஒரு குமாரனை பெற்றார். 75 வயசுல வாக்குத்தத்தம், 99 வயசுல பிள்ளை பிறகுது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அதனால்தான் அங்க சொல்லப்படுது, முதிர் வயதிலும் என் எஜமானுடைய மனைவியாக சாராளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பெண் பார்க்கறதுக்காக அவர் ரீசன் சொல்றார். அவருக்கு பெண்ணை பார்க்கும்படியான இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்றார். இந்த முதிர் வயதிலும், அதனாலதான் 1வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது சொல்லப்படுது. அதே 24ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். சகல காரியங்களையும் ஆசீர்வதித்து வந்தார். வயது சென்று அவன் முதிர் வயதானான். சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்து வந்தார். அது ஒப்பினையாக வெறும் பொண்ணு மாத்திரம் அல்ல, அவனோட சரீர பிரகாரமும் சரி, அவனோட வம்சம் மிகவும் வளர்ந்து ஓங்கும்படியான காரியத்துல கூட அவன் எப்படி இருந்தார் என்று சொல்வதற்காக இந்த 24:35 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. என் நிஜமான் செல்வ சீமானா இருக்கிறான். முதிர் வயதிலும் அவருடைய மனைவியாகி சாராளுக்கு அவன் ஆண்டவர் ஒரு முதிர் வயதிலும் அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அவர் ஈசாக்கு அவனுக்கு பொண்ணு பார்க்கப்படுகிற இந்த ரெபெக்காளை இப்ப நானே பேசும்படியாய் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அப்போ சகல விதத்திலும் என்று சொல்லும் பொழுது 1 அல்ல 2 அல்ல, நீ முதிர் வயதானாலும் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் சரீர பிரகாரத்தை கூட தேவன் ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த வசனத்தின் மூலமா நாம் தெரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஒரு மகன் ஆதியாகமம் 26:12 பார்க்கும் பொழுது எல்லாரும் ஊரை விட்டு கிளம்பி போறார்கள். மிகவும் அந்த ஊர்ல பஞ்சம் உண்டாயிற்று, வறுமை உண்டாயிற்று. அடுத்தது என்ன செய்வோம் என்ற நிலைமை இல்லாத இருந்தபடினாலே அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், என்ன பண்ணாரா தேவன் சொன்னாரு, நீ இங்கே இருந்து நான் என்னத்த பண்ணேன். இன்றைக்கு அநேக வருவாய்கள் கர்த்தரை விட்டு எதிர்த்து போவது. இன்னைக்கு உடம்புல இன்னும் எத்தனை நாள் செபிப்பது என்று காத்திருப்பது என்று சொல்லி அவன் வெளியேறி போவது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை எடுத்தவர் வாசிப்போமாக. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதுக்கு மேற்கூறிய வார்த்தையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தேசத்தை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. இனிமே இந்த ஊர்ல என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இனிமே இந்த ஊர்ல ஜீவிக்க முடியாது. பஞ்சம் உண்டாயிற்று, கொடுமை உண்டாயிற்று என்று சொல்லி இனி அநேகர் என்ன செய்கிறார் என்றால், நீங்க இன்னும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, கடன் பிரச்சனை ஆகி போச்சு, நமக்கு அந்த நாளில் இப்ப சம்பாதித்து கொடுத்துக்க முடியல, அதனால இந்த வீட்டை விட்டுடலாம், நிலத்தை விட்டுடலாம், எனக்கு விட்டு போயிடலாம் இனிமேல் செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா நம் தேவன் எப்படியாப்பட்டவர், எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. வயசாயினா கூட அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஈசாக்கு பார்க்கிறார், அவர்கிட்ட சொன்ன உடனே நாம பார்த்தா வேற என்னென்ன பண்ண முடியும். சரி, தேவனை நம்பி என்ன பண்றாரு, ஒரு விதை விதைக்கிறார். அடுத்த ஸ்டெப், இது முடியல, இது நடக்கல, அடுத்தது என்ன, உழைப்பு. சரி, நான் என்ன பண்ணா, விதை விதைத்தான், தண்ணி பாய்ச்சினா. அதனால அந்த வருஷத்துல பஞ்சப்பட்ட, ஒடுக்கப்பட்ட
நொறுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் அவன் என்ன செய்தானா, அந்த இடத்துல 100 மடங்கு பலனை, ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள செய்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால தேவனுடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம நினைக்கிறோம் நாம தான் பலன், நாம தான் செய்யறோம், நாம உடம்புல இந்த அளவுக்கு பலன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஹெல்த் இருக்கிறது, ஆகினால நான் இவ்வளவு வருவாய்களை நான் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் வேதத்தில் அப்படி சொல்லவில்லை. உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்படுது. அங்கு சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அடுத்தவர்கள் வாசிப்போமாக. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலும் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தில் சம்பாதிக்கிறதான பலனையும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. யார் கொடுக்கிறது? உன் சரீரத்தை நம்பி போன வச்சுக்க, 10 ரூபாய் உன்னால சம்பாதிக்க முடியாது. உன் சரீரத்தை நம்பி, உன் புத்தியை நம்பி நீ போனா ஒரு 10 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது. அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. உன் முன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக இந்நாளிலும் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனையும் என்ன பண்றாரா, கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை அவனுக்கு கொடுக்கிறார். ஆகையினால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரே நான் வேலை செஞ்சேன், இப்பொழுது நான் ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஆண்டவரே நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், நான் ரிட்டர்ன் ஆக போகிறேன். ஆண்டவரே நான் வேலை செஞ்சேன், இனி ஓய்வெடுக்க போகிறேன் என்று சொன்னாலும் கர்த்தரை நினைப்பாயாக. ஹல்லேலூயா. ஆமா, இத்தனை வருஷமும் உனக்கு உழைக்கக்கூடிய பலனை அவன் தான் கொடுத்தான். நான் நினைக்கிறேன் 30 வயசு, 25 வயசு, 40 வயசு, அதனால நான் பலத்தினால இவ்வளவு நாம சம்பாதிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. வேத வசனம் சொல்லுது, உன் முன்பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை இந்நாள் வரைக்கும் இருக்கிற உண்டான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன். பலனை அவர் கொடுக்கிறவர். உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா, சிம்சோனை பார்த்து அவனை பார்த்த பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னா, தன் மேல் இருக்கிற பலனை நம்பி அவன் எதையோ செய்தான். தன் பலனை எடுக்கப்பட்டதை அறியாமல் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், இப்போ இந்த பெலிஸ்தரை உதறிவிட்டு நான் போய் கொண்டிருப்பேன், நான் உதவுற ஒண்ணும் முடியல. ஏனென்றால் பலனை அவர் எடுத்து விட்டார். பலனை அவர் எடுத்துட்டார். கட்டமறையாக இருக்கிறார். இந்த மாதிரி அவர் அறுத்து போட்டு போக முடியல. கட்டப்பட்டது கட்டப்பட்டதாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் போல எப்படி ஆட்சி தெரியுமா? அதுதான் சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிறார் பலன். ஹல்லேலூயா. என்னுடைய பலன் அல்ல, நான் செய்கிறது இதுதான், இதெல்லாம் பலன் அல்ல. நான் உழைக்கிறதெல்லாம் இதோடைய பலன் அல்ல. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் என்னுடைய மூளையும் என்னுடைய வேலையும் என்னுடைய கையின் திறமையும் அவனுடைய சரீரத்தின் பலனும் எண்ணிக் கொள்ளக்கூடாது. தவறானது. இங்க அவர் சொல்லுகிறார், மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிப்போமாக. உன் தேவனாகிய கர்த்தரை ஃபர்ஸ்ட் போய் வேலையில உட்காரும் பொழுது, வேலையில இறங்கும் பொழுது, நீ போகிற காரியத்திலும் எல்லாவற்றையும் என்ன பண்ண வேண்டுமா? கர்த்தரை நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் முன்பிதாக்களுக்கெல்லாம் ஆணையிட்டு கொடுத்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே, இந்த வருஷத்துல 11 மாதங்களும் நான் சம்பாதித்து சேகரித்து ஆண்டவர் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டது எல்லாம் நீ கொடுத்த பலன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நான் இது வரைக்குமாக ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அது உங்களுடைய பலன் ஆண்டவரே. நீ கொடுத்தது என எல்லாவற்றையும் நீ காத்து வந்து முதலாவது என்ன செய்ய வேண்டுமா? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அடுத்தது அவரே உன் முன் பிதாக்கள். ஏன் அப்படி சொல்லுதுன்னா, உங்க அப்பாவை உங்க தாத்தனை பாட்டனை பூட்டனை எல்லாவற்றையுமே நான் தான் நடத்தினேன். ஹல்லேலூயா. நான் தான் நடத்தினேன். என் வார்த்தையை கொண்டுதான் அவர்களை நான் நடத்தினேன். என் வார்த்தையை கொண்டுதான் நான் அவர்களை ஆசீர்வதித்தேன். ஆகினால் தான் இந்த வார்த்தை சொல்லுது, உன் முன் பிதாக்கள். உங்க அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா, ஏன் தாத்தன் எல்லாரையுமே நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, என் வார்த்தையை கொண்டுதான், நான் கொடுத்த பலனை கொண்டுதான் அவர்களாம் ஆசீர்வாதமா இருந்தார்கள். நான் முன் பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் இந்நாள் வரைக்கும் அவர் என்ன செய்தாரா? உனக்கு உண்டாய் இருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை நான் கொடுத்தது. இப்ப தேவன் என்ன பார்த்து சொல்லுகிறார்? நீ இருக்கிற இந்த இடம், நீ இதை உருவாக்கி வைத்திருக்கிற இந்த சபை எல்லாம் தேவன் கொடுத்தது. ஹல்லேலூயா. அவருடைய ஈவு, அவர் எனக்கு கொடுத்த பிச்சை, பச்சையா சொல்லணும்னா அதான், அவர் எனக்கு கொடுத்தது பிச்சை. எனக்கு பிச்சை போட்டார். இப்படிதான் சொல்லணும். எனக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு யாருக்கு நான் சொல்றேன். ஏன்னா எப்பொழுது என்னை தரைமட்டமாகவே தாழ்த்துவேன். என் தேவனாகிய கர்த்தர் அப்படி எனக்கு வெற்றி கொடுத்தார். தாழ்த்தப்பட்டவனே வானத்தில் உயர்த்தப்படுவான் பரலோகத்தில். ஹல்லேலூயா. இங்க உயர்த்தப்படுகிறவன் அங்கே தாழ்த்தப்படுவான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் அவர் எனக்கு கொடுத்தது. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், ஒவ்வொரு வருஷத்திலும் முடியும் பொழுது, தொடங்கும் பொழுது கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் அவரை நினைப்பாயாக. தகப்பன நினைத்தார். வேதத்துல இன்னொரு வார்த்தை இருக்கு தெரியுமா? வீடும் ஆஸ்தியும் நவா. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அதாவது ஆண்டவர் சொல்றார், உன் முன் பிதாக்களுக்கு நான் பண்ணின உடன்படிக்கையை உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய அவர்களுடைய சமாதானத்தையும் அவர்களை நித்தமும் நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுது, வீடும் ஆஸ்தியும் உன் பிதாக்கள் வைக்கக்கூடிய சுதந்திரம். அப்ப தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தது. அவர் சின்ன வீடு கூட வச்சுக்கீங்க, ரொம்ப பெருசாலாம் போவாதீங்க, பெருசாலாம் போவாதீங்க. நீங்க தங்கி இருக்கிற வீடு கூட, நீங்க பிறந்து வளர்ந்த வீடு கூட உங்க அப்பா அம்மாவுக்கு தேவன் கொடுத்தது. ஹல்லேலூயா. அதை உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்காங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற ஒரு சுதந்திரம் பிள்ளைகளுக்கு. அதை யார் கொடுத்த? தேவன் கொடுத்தார். இன்றைக்கு உங்க வருவாயில நீங்க உங்க பிள்ளைகளுக்கு செய்றீங்க. நிச்சயமா யாரும் அப்படி விட்டுட்டு போக மாட்டீங்க. நீங்க போகும்பொழுது ஏதாவது பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சுட்டு போறதா நீங்க நினைப்பீங்க. அது தொடர்ந்து அப்படிதான் நடக்கும். அதனால தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உன் முன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை ஆமென் ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் உன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை நான் கொடுத்து உன் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு எல்லாம் சில பேர்கள் சொல்வதை பார்த்தா, நான் சம்பாதித்தது, என் சொத்து, என் வீடு, என் பொருள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியான தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க, எங்க அப்பா வீடு, அப்பா வீடு தான், பேருக்கு தான் அப்பா வீடு, ஆனால் கொடுத்தது எல்லாம் பரமபிதா அப்பா. ஹல்லேலூயா. அதுல அவர் சொல்றார், வீட்டை திருப்தி வாசிப்போமா? வாசிக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அதை கவனித்து பார்த்தீர்கள் என்றால் தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். வீடுமா வாசிக்கணும் அந்த வசனத்தை.
உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் முன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்காக பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தகப்பனுக்கு அந்த பலனை கொடுத்தாரு. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க, இந்த வீட்டை சம்பாதிக்க, இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்க, அதே பலனை உனக்கு கொடுத்து உனக்கு உன் பிள்ளைகளுக்கு நான் 3-4 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. 3-4 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன். உனக்கு எப்படி ஆசீர்வதிக்கணும் அதே போல உன் பிள்ளைகள், அதே போல உன் பிள்ளைகள், அத்தனை உன் பிள்ளைகள் இதை நான் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த பிரகாரமே தேவனாகிய கர்த்தர் செய்ததுதான் இங்க உறுதியா சொல்றேன். அப்ப நமக்கு பலன் கொடுக்கிறவர் யாரு? நம்ம சம்பாதிக்க பலன் கொடுக்கிறது யாரு? நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நான் போடுற மாத்திரை தான், நான் குடிக்கிற மருந்து தான் அப்படின்னா அது ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னா அது ஒண்ணுமே கிடையாது. நீங்க போடுற மாத்திரை மருந்துல கூட கர்த்தருடைய பிரசனமும் கர்த்தருடைய வல்லமையும் இருக்கு. இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, சொல்லட்டுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மண்ணு, உமி என்று சொல்கிற மண்ணு, அந்த மண்ணை எடுத்து சும்மா நம்ம பூசினா சுகமாயிடுமா? ஆகாது. இயேசுவானவர் அந்த எச்சைய அந்த மண்ணுல துப்பினார். துப்பி அதை குழைத்து அந்த குருடோட கண்ணுகளை அவர் பூசினார். நாமத்து வேதத்தில் எழுதுகிறவன் நம்ம சொல்லிட்டேன். அந்த பார்வை தெரியபடியாக அவர் அந்த காரியத்தை அவர் செய்தார். உடனேமே அவர் பார்வையற்றார் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக சொல்கிறேன்னா, வெறும் மண்ணில் அவருடைய எச்சை துப்பினார். அவர் உள்ள இருந்து, அவர் மேல இருந்து புறப்படுகிறது எல்லாமே வல்லமை. அல்லேலூயா. அதுதான் அங்க காண்பிக்கிறார். அது மாதிரி நாம போடுற மாத்திரை மருந்துல கூட தேவனுடைய வல்லமை இருந்தாதான் அதை கிரியை செய்யும். அவர் முன்பதாகவே எல்லாத்தையும் செஞ்சிட்டாருங்க. மனிதனுக்காக எல்லாம் நன்மை நல்லது என்பதை எண்ணிதான் அவர் செய்திருக்கிறார். இப்போ ஒரு கொய்யா மரம் இருக்குது. இப்போ என்ன சொல்றாங்க எல்லாரும் பார்த்துட்டு, அந்த கொய்யா வந்து சுகருக்கு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்னா, இந்த கொய்யா மரத்தை கூட, அந்த கொய்யா கனிகளை கூட மனிதனுக்கு நல்லது. அல்லேலூயா. கண்டுதான் அவர் உருவாக்கினார், அதை படைத்தார். ஒவ்வொரு மரம், செடி, கொடி, வானத்தில் பறக்கும் பறவைகள், சமுத்திரத்தில் ஜீவித்திருக்கிற மனுஷங்கள் எல்லாவற்றுமே மனிதனுக்கு நல்லது. நாளைக்கு அவனுக்கு அது மருந்தாக மாற்றப்படும். அல்லேலூயா. அப்படி எண்ணிதான் எல்லாத்தையும் செய்தார். ஏன்னா இன்னைக்குதான் வந்து ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன், நீதிமான் துன்மார்களுக்கு நன்மையை செய்ய போதில்லை. அவர் எல்லாவற்றையும் அப்பவே நன்மையானவைகளை செய்தார். எல்லா மனிதனுக்கு நல்லது என்று. தேவனாகிய கர்த்தர் சொன்னார். இதை புரிந்து கொள்ள வேண்டாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவன் நல்லா தானே, அவனு தானே மாத்திர போறேன், நானும் தானே மாத்திர போறேன். விசுவாசித்த என்றால் இன்னும் நீ மிகவும் சிறப்பாக நீ இருக்க கர்த்தர் உன்னை செய்வார். நேற்று தினத்துல எங்க வீட்டுல செங்குத்தாக ஒரு டைல்ஸ் இருந்தது. எங்க வீட்டுல இல்ல, வேலை செஞ்ச இடத்துல செங்குத்தாக மழை சேர்ல எல்லாம் போச்சு. அது இப்படி தூக்கி டைல்ஸ் தூக்கி அங்க இருந்து தூக்கி வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் காலியா இருக்க இடம், காடு மேல இருக்கிற இடம். அதனால அந்த
இருக்கிற அந்த உடஞ்சி போன அந்த டைட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி இந்த பக்கமா போட்டு அது போய் போட்ட பாண்டை தூக்கி கொட்டிருக்காரு. கொட்டோட செங்குத்தா போய் இப்படி நின்றுச்சு. இதை நான் கவனிக்க வேலை. இதான் அந்த பக்கமா அந்த போய் அவுட்டர் சைடு போயிட்டு நான் அப்படி சுத்தி பார்த்துட்டு வரலாம் சுத்தி அப்படி சுத்தி போகலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். சரக்கு என் காலை ஏறிச்சு. எப்பவுமா செருப்பு போட்டிருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா நான் செருப்பு போடாத விட்டுருச்சு. அப்புறம் பார்த்தா அங்கே செருப்பு தண்ணியமா தான் இருந்தது. என்ன நம்ம திடீர்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்துட்டு நம்ம செருப்பு போடாம வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்தா ஒரு அந்த கூரா இருக்கிற அந்த செங்குத்தாண்டின்னு இருந்த கூர் வந்து உள்ள போயிடுச்சு. உள்ள போய் சதப்பிச்சுன்னு ரத்தம் வர ஆரம்பிச்சு. அப்படியே ஒட்டி விட்டு அப்படி பண்ணி விட்டு நான் போயிட்டு அதை பார்த்துட்டு பில்டிங் அவுட்டர் சைட்லாம் போய் பார்க்கறது வந்துட்ட போது அதுக்கப்புறம் அது ஆகி போச்சு. இப்போ போன வாரம் திங்கக்கிழமை ஆனது. நான் அது ஒன்றுமே பண்ணலை. அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த மேலே இருந்த அந்த தோலை பண்ண என்ன பண்ணேன், அது குத்தி அது நீங்க நான் காலை நாய் போச்சு. அந்த தோல் நடக்க நடக்க அந்த காலில் இருக்கிற தோல் அப்படி தூக்கிடுச்சு. அதை பிச்சு எடுத்துட்டு எங்கள் வீட்டில் சொன்னேன் இப்போ எப்படி இருக்கு. ஆனால் இல்லை கொஞ்சம் வலி இருக்கு. ஆனால் அது ஒன்று புதுசாக நமக்கு பார்த்துக்கொள்வார். எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன் அவங்ககிட்ட. உடனே அவங்க டாக்டர் எங்கே போயிருந்தாங்க. பரவாயில்ல உனக்கு சுகர் இருக்குதுன்னு சொன்னாங்க. இவ்வளோ பெருசாக நீச்சி கூட அது செப்டிக் ஆகாத இருக்குது. கச்சோட நாமத்துக்கு மகிமண்டாகும். இதுதான் மனுஷனுடைய சூழ்நிலைகளும் எண்ணங்களும் இப்படிதான். நான் தவறாலாம் அதை நினைக்கல, தவறாம இப்பவும் சொல்லலை. கத்தோடைய சமூகத்துல இருக்கிறேன். தேவனாகிய கத்துதாங்க சுகர் இருந்தான்னா உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு வந்து அது புண்ணாவும் செட்டியாவும் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னாங்க. நான் நினைச்சேன் உங்களுக்கு அதுதான் மனுஷனுக்கு அதுதான் வரும். பரவாயில்லையா கத்தோடைய கிருபையில இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாம போச்சு அப்படின்னு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னா, கர்த்தரை நான் நம்பி இருந்தார், அவர் மேல் முழுமையான பற்றுதல் இருந்தார், விசுவாசம் இருந்தார், எதுவுமே நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. எதுவுமே நம்மை சேதப்படுத்தாது. டாக்டர் சொல்லதான் செய்வாங்க, நீங்க இவ்வளவு இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்றது, கிறிஸ்துக்குள்ளாக பொறுப்புறதே கிடையாது. அவர் நம்மை நடத்துகிறவர், நம்மை அவர் காக்கிறவர். ஏன்னா அதெல்லாம் நம்ம ஒண்ணா ஒரு சின்ன மருந்து கூட வைக்கல. ஏன் தப்பா நினைக்காதீங்க யாருங்க. ஜப்பான் கூட கொண்டு போய் நான் என்ன பண்ணாங்க இடத்துல நான் தடவை கூட இல்லை, காலில் தடவை டெய்லி நிக்கிறேன். காலையில ஜபத்துக்கு நின்றுதான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். டெய்லி எழுதுகிறேன், டெய்லி வந்து நிற்கிறேன், ஜபம் பண்றேன், போறேன். எதற்காக அந்த ஜபத்தில் இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு நாளும் நம்மை சேதப்படுத்தாது. சேதப்படுத்தாது. இதெல்லாம் பல காரியத்தை நான் அப்படியாக பார்த்திருக்கேன். பெரிய சம்பவங்கள் எல்லாம் நான் அப்படிதான் பார்த்திருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. முதல் 3 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. என் மக வந்து என் காலை பார்த்துட்டேப்பா, இது உள்ளுக்குள்ளவே உங்களுக்கு என்ன பண்ணும், புடம் வச்சிடும். ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் குடியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்படியே விட்டுட்டாச்சு. அவ்வளவுதான், அது அதோட முடிஞ்சு போச்சு. அது அடுத்தது அந்த மாதிரி ஒரு வாழ்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் என்றால் நாம் ஜெபத்தில் இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சகலத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக. சரீரத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதிக்கிற வல்லவராக. ஏனென்றால் அவர் ஆசீர்வதித்தார், அவர் ஆசீர்வாதத்தினாலே ஐஸ்வர்யம் உண்டாகும். அதனோட கூட அவர் என்ன பண்ண மாட்டாரா, வேதனையை கூட்ட மாட்டார்.
இப்ப என்னை ஆசீர்வதிக்கிறார்னா இப்ப என் காலில் இந்த மாதிரி குத்தி செட்டிக்காயி இதுல வேதனை உண்டாக்காதபடிக்கு செய்கிறேன். சிறிய வேதனை உண்டாகும். அது வந்து பிதாவாகிய தேவனை சொல்லியிருக்கிறார் சர்வத்தை பார்த்து என்னவென்றால், நீ அவருடைய குதிக்கால் என்ன பண்ணுவ, அவர் என்ன செய்வா தெரியுமா, உன்ன சிலுவையில உன் தலையை நசுக்குவார். ஹல்லேலூயா. அவர்தான் உனக்கு பர்மிஷன். என்ன பண்ண முடியாது, காலாண்ட வந்துதான் ஒரு நாளை செய்ய முடியும். அவன்தான் பர்மிஷன், அதுக்கு மேல உனக்கு கிடையாது. அது மாதிரி சிறு வேதனை. இப்ப உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஊசி போடலையா, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஊசி போட்டுக்கிறார். சிறிய வேதனை ஒரு சுருக்குன்னு குத்தும் போது அந்த வலி தாங்கிறது. அது மாதிரிதான் உனக்கு சம்பவிக்குமே தவிர பெரிதானா உனக்கு சம்பவிக்கவே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அவர் சாத்திருக்கும் போது அப்படிதான் வரும். பாருங்க, பவுலுக்கு பார்க்கிறோம். பவுலுக்கு வந்து விஷப்பூச்சி கடிச்சிச்சு. அந்த விஷப்பூச்சி கடிக்கும் பொழுது அந்த பூச்சி எடுத்து போட்டுட்டு அவர் போயிட்டு இருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது விஷப்பூச்சி கடிச்சிது, இன்னும் கொஞ்ச நேரத்துல பவுல் செத்துருவாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பவுல் செத்துருவாருன்னு பாக்குறாங்க. அவருக்கு ஒளிமேல அவர் உதவி போட்டு அவர் பாட்டு இருந்து போயிட்டு அவருக்கு ஒளிமே ஆகல. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. எல்லாம் எதிர்பார்த்தாங்க, அங்க இருந்த எல்லா சீஷர்களும் எதிர்பார்த்தாங்க, பவுல் அவர்தான் இறந்துருவாரு, இந்த விஷப்பூச்சி கடிச்சிருக்குது அப்படின்னு. ஒளிமே ஆண்டவர் அது மாதிரி. அப்போ அந்த பூச்சி கடித்த அந்த வலி, அந்த சுருக்குன்னு குத்திச்சோ இல்ல அவங்க வழியா இருந்ததோ நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு பூச்சி கடித்தா என்ன பண்ண முடியும், நமக்கு சுருக்குன்னு வலிக்கிறது போல இருக்கும். ஒரு 2-3 வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், தேய்த்து அப்படியே விடுவோம், அந்த வலி இருக்குறாங்க. அந்த மாதிரிதான் சம்பவிக்குமே தவிர வேற எதுவுமே உங்களுக்கு சம்பவிக்காது. அவர் சகலத்திலே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபமா தான் அவர் செஞ்சுட்டு இருப்பாரு. ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் அவர் அதை தீக்கு போட்டு போயிட்டே இருக்கிறார். அதை தட்டி விட்டுட்டு அவர் போயிட்டே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய அமைப்பு அப்படிங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படிங்க. அதனோட உனக்கு வேதனையை அவர் கூட்டவே மாட்டார். வயதானாலும் சரி, முதல் வசனம் என்ன சொல்லுது, அவனதான் வயது சென்று சகலத்திலே அவன் என்ன பண்ணாரா, ஆசீர்வதித்தார். சகலத்திலும் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு பார்க்கிறோம், உனக்கு சம்பாதிக்கக்கூடிய பலனை அவர் கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக நாம் ஒரு வார்த்தை பார்ப்போமாக. சங்கீத புத்தகம் 35:22 வசனத்தை அப்படியே வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 35:22 வசனத்தை அப்படியே வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஆண்டவரே, அவர் எந்நாளும் எந்த துன்பத்திலும் துயரத்திலும் எந்த வானத்திலும் இருந்தாலும் கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீங்கள் செபிக்கும் பொழுது உங்களுக்கு உறுதுணையாயிருந்து தேவன் தாமே நல்ல ஆசீர்வதிக்கிறது. அவன் ஆண்டவர் அவர் மண்டவரா இருக்கிறார் என்பதை குறித்து அவன் ஆண்டவர் பார்க்கிற கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் ஆண்டவர் இந்த நாளிலே அவன் ஆண்டவர் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுங்க, வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த 11 மாதங்களையும் தேவன் என்னை நடத்தி வந்து இந்த 12வது மாதத்தில் கர்த்தாவே என் கர்த்தர் ஒரு யாரும் அப்படியாக
கண்கள் கூடி என்னுடைய அம்மாக்காக நாங்கள் அவருக்காக செய்திருக்கிறாங்க. அவருடைய நிலவரம் ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. நான் 2 வாரமா அவங்க அப்படியாக சபைக்கு வரதில்லை. இப்பவும் அவர்களுக்கு ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அதுதான் இப்போ வந்து எங்க அப்பா அப்படியாக சொல்லிட்டு போறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் அவர்களை சுகப்படுத்த பலப்படுத்த தேவனுடைய கரம் இருக்கும்படியாக பலப்படுத்தி சகாயம் செய்யுங்கள். தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக நாம் யாரும் ஒருமனப்பட்டு அதுக்காக செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த கர்த்தாவே, சர்வலோகத்திற்கும் ராஜாவே, நாளிலே ஆண்டவரே வல்லமை இறங்கும்படியே என் தேவனாகிய கர்த்தாவே, இதுவரைக்கும் என் குடும்பம், என் பிள்ளைகள், என் தாய் தகப்பனார்கள், என் சகோதரர்கள் என்று சொல்லி ஆண்டவரை இதுவரைக்குமாக இடத்துல நான் அப்படி ஜெபித்ததே கிடையாது. அனைவருக்காகவும் ஜெபிப்பேன். சபையில் உள்ளவர்கள், இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிப்பேன். என் குடும்பத்திற்காக நான் உங்களிடத்துல வந்து ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளைகள் ஆசீர்வதி, தாயார் என்று சொல்லி இதுவரைக்கும் நான் அப்படியாக விண்ணப்பம் வைத்திருக்கிறேன். உடம்பு சரியில்லைன்னா மாத்திரம்தான் என் பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபித்திருக்கிறேன் தவிர மற்றபடி சுயநலமாக நான் இதுவரைக்கும் அப்படியாக ஜெபித்ததாண்ட உங்களுடைய சமூகத்துல இருந்து சொல்றேன். இன்றைக்கு தான் ஆண்டவர் கர்த்தாவை ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை சுகப்படுத்தும், பலப்படுத்துகிறார். ஆண்டவரே, ஒன்றுமே இல்லானாலும் தேவன் பலப்படுத்தி சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் தயவு செய்து இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உன் வார்த்தை அனுப்பி நீ குணமாக்கும்படியாக வசனத்தினால் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுடைய வல்லமை இறங்கும்படியாக மன்றாட்டை கேட்டது. ஆமென். ஆண்டவர் கர்த்தாவே கூடாம்படி ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எசேக்கியேல் வியாதிப்பட்டு மரித்து போவான் என்று சொல்லி இருந்த பொழுது ஏசாயாவை கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆமென் ஆண்டவர் அத்தி மரத்தினுடைய அணையை கொண்டு அவன் மேல் போடு, அப்பொழுது அவன் சுகம் அடைவான் என்று சொல்லி ஆமென் ஆண்டவர் 15 ஆண்டுகள் ஆயுசை கூட்டி கொடுத்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நீ செய்ய நீ வல்லவராய். ஆமென் ஆண்டவர் அப்படியே செய்கிறார். சுகப்படுத்தும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் அன்பியும் சதா காலங்கள் தொடர்ந்து காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.